என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இப்படி இந்த பாட்டு இப்போ எங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்கிட்ட என்ன குறை, நான் எதுக்கு இன்னொருத்தவங்களை ஆன்னு பார்ப்பானே. இப்படி தான் முதல்ல யோசிக்கணும் கும்பராசி. முதல்ல உங்கள்கிட்ட குறையே இல்லைன்னு நம்புங்க. என்கிட்ட என்ன ஃபெயிலியர் இருக்குது, ஏன் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, நான் ஏன் இன்னொருத்தவங்களை நம்பியே இருக்கணும். அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குல்ல, அது என்ன திறமை, இதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு குழந்தை வளர்க்குறது, ஒரு குழந்தைய வளர்க்குறோம், அதே மாதிரி தான் ஒரு தொழிலை வளர்க்குறது, ஒரு வீடு கட்டுறது, எல்லாமே அப்படி தான். ஒரு குழந்தை வளர்ப்பு மாதிரி தான், கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும். அது திருப்பி நமக்கு பலன் கொடுக்குமான்னு கேட்டால் ரொம்ப குறைவாக தான் பலன் கொடுக்கும். ஆனால் நம்ம பண்ண உடல் உழைப்பு அதிகம், மன உழைப்பு அதிகம், புரியுதா? ஆனால் அதோடைய திரும்பி ரிட்டர்ன் கம்மி. இதை முதல்ல கும்பம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லா வளமும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணணும். அப்படி டெலிவரி பண்ணால் கும்பத்திற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம், பயப்படாதீங்க. சில விஷயங்களில் பயத்திலேயே கும்பம் என்ன ஆகுது, அட்வான்ஸாக சில விஷயத்தை யோசித்து நாம் நினைக்கிறத இன்னொருத்தனுக்கு எப்படியாவது சொல்லிடுறோம், அதில் அவன் சக்ஸஸ் ஆகிடுறான். மாப்பிள்ளை நான் பயப்படுற மாப்பிள்ளை, எனக்கு இப்படி மாறி இருக்கு மாப்பிள்ளை, நான் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை அப்படின்னா, இது நல்ல ஐடியா, அது உனக்கு மட்டும்தான் யோசிக்க தோணும், அது அவனுக்கு வரவே வராது. ஆனால் நீ சொல்கிறதுனால அவன் புத்திசாலி ஆகிடுறான். அடுத்தது உணவு கட்டுப்பாடு. சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், டயட்டில் இருக்கணும்னு நினைப்போம். 4 நாள் டயட்டில் 5ஆவது நாள் வேலையை முடிச்சிடும், சாப்பிட்டு வயிறை தொந்தியை வளர்த்துரும். கும்பராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நினைப்போம், ஆசை எங்கேயோ வந்துடும் இல்லையா. இன்னொருத்தவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு ஆசை வந்து அவங்கள சாப்பிட வச்சு நம்ம சாப்பிட்ருவோம். அப்போ அதுலேயும் மிஸ்டேக் ஆகும். அடுத்தது படிப்பு தெளிவு. ஒரு விஷயத்தை நல்லா படிச்சுப்போம், நல்ல தெளிவு அடைஞ்சிருவோம். ஆனால் அதை நம்ம மட்டும் வச்சுக்காமல் இன்னும் 2 பேருக்கு சொல்லணும்னு நினச்சி அவங்ககிட்ட போய் சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அதில் ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்திட்டு அவனை வந்து போயிடுவான். ஓ நம்ம படித்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்றைக்குமே கும்பராசிக்கு சத்துருக்கள் நிறையா இருப்பாங்க, எதிரிகள், தொந்தரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அது எவனே தெரியாது. அதனால் எல்லார்கிட்டையுமே லெஸ் டாக், ரொம்ப குறைவாக பேசுங்க. கும்பத்துக்கு பேசலைன்னா வாழ முடியாது, கஷ்டம். ஏதாவது ஒன்று பேசணும். யாரும் பேசுகிறதுக்கே ஆள் இல்லைனாலும் வருத்தமாக இருப்பீங்க. உங்களோட யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கும்பத்துக்கு ஒரு ஒர்க்கே நடக்கும். ஒருத்தவங்களோட கனெக்டிங்கில் இல்லைன்னா கும்பத்துக்குனால வாழவே முடியாது. ஏன்னா உண்மையான நபர்கள், உண்மையான பர்சன். ஆனால் உண்மையானவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சிரமம். இப்படிப்பட்ட கும்பராசி சில விஷயங்களை தன்னுடைய எண்ணம் வந்து ஒரு ஆழமாக யோசிக்கும்போது அது நடந்துடும். நீங்கள் ரொம்ப எதையாவது பர்ஃபெக்டாக ஆழமாக திங்க் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். நீங்கள் சாதாரணமாக யோசிக்க வேண்டாம், ஆழமாக திங்க் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் உடனே கேட்காதீங்க எவ்வளோ ஆழங்க அப்படின்னு, அது கிடையாது. திங்கிங்கே பர்ஃபெக்டாக இது நடக்கும் அப்படிங்கிற ஆழம். அதே மாதிரி வெளிநாடு, வேலை, பணம், இப்போ நான் என்ற எண்ணம் அதை கொண்டு வரும்போது அது நடக்கும். இப்போ நான் வெளிநாடு போகணும், நான் வேலைக்கு போகணும், நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கும்பராசி நினைக்கும் போது அது நடக்க ஆரம்பிக்கும். அதுலேயே ஒரு சூட்சமத்தை சொல்கிறான். நான் என் குடும்பத்துக்காக போகணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேலை பார்க்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வெளிநாடு போகணும். இப்படி நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ பாருங்கள், 17/3/2026 குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு ஆல்ரெடி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ கொஞ்சம் இடையில ஒரு 4 மாதமாக பேசாமல் இருக்கிறார், உங்களுடைய பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிருக்கிறார். அதனால் எல்லாமே என்ன ஆகுது, நிறைய நேரங்களில் இப்போ அழுகையை கொடுத்துட்டார். ஒரு 4 மாதமாக கொஞ்சம் அழுகையை கொடுத்துட்டார், கொஞ்சம் மன வலியை கொடுத்துட்டார். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டிங் இல்லை.
என்னமோ நிராயுதமானே நின்ன மாதிரி ஆகிட்டோம். இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது நிறைய நண்பர்கள் இப்போ கிடைக்க போகிறாங்க. மீண்டும் ஒரு அலை உங்கள் பக்கம் வீசப்போகுது. நண்பர்கள் கிடைப்பாங்க, பெரியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில மேடைகள் உங்களுக்காக காத்திருக்கும். இப்போ யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானத்தை இழந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி 17/3/2026 நடக்குது. இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் குருவோடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்க போகுது. 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக 6ஆக நிறைய செல்வங்களை கொடுக்க போகிறார். ஆறாத வடுவை கொடுத்துருக்கிற கிரகம் இப்போ ஆறாத செல்வத்தை கொடுக்க போகுது. அதனால் இந்த செல்வத்தை சம்பாதிக்க தயாராக இருங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய 5 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம், டிஜிட்டல் சம்மந்தமான இன்கம்மிங் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். டிஜிட்டலோட கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நான் பழைய காலம் மாதிரி இருப்பேன் அப்படிலாம் சொல்லாதீங்க, நவீன காலத்துக்கு வந்துடுங்க. சைடு இன்கம் சம்மந்தமாக யோசிங்க. நிச்சயமாக சைடு இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்கம் எக்ஸ்ப்ளோர் எப்படி இந்த டெக் சைடில் வர்றது நல்லது, டிஜிட்டல் டெக் சைடில் இது நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி யூனிக்காக நிறைய ஐடியா கிடைக்கும், அதில் மானிட்டேஷன் நிறைய பண்ணுவீங்க, நிறைய லாபம் பார்க்க போகிறீங்க, பணம் சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுடைய ஐடியா எப்படி இருக்கும்? அப்படி தீப்பொறி மாதிரி அமையும். இப்போ தான் அந்த நேரம். அப்போ அது மாதிரி ஒரு ஐடியா வரும்போது உடனே அதை செய்யுங்க. நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் மறதி. இந்த நிமிஷம் நினைக்கிறத நாளைக்கு மறந்துடுவீங்க, அடுத்த நிமிஷம் மறந்துடுவீங்க. இதான் கும்பராசி. பல பேர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பான். அந்த யூனிக் ஐடியாவை மானிட்டேஷன் பண்ணுங்கள், அதை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுங்கள், அதை வெளிப்படுத்துறதுக்கு ஐடியா பண்ணுங்கள். நிறைய சோஷியல் மீடியா சம்மந்தமாக உங்களுடைய தகுதியை கண்டிப்பாக பில்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா சம்மந்தமாக உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பில்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கும்பராசிக்கு இது ஒரு சக்ஸஸ் மீட்டிங் டைம். பல பேரை சந்திக்க போகிறீங்க, பல நபர்களை சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் இருந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் இது சம்மந்தமாக நீங்கள் லிங்கில் போக உங்கள் லைஃப் என்ன போகுது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க. அதுலேயே சிந்தனையாக இருங்க, அதில் லாபத்தை நோக்கி சிந்தனையாக இருங்க. சும்மா ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன அதில் தேவை, நீங்கள் எதை தேடுறீங்க அதை தேடுங்க. அங்கே கண்டிப்பாக லாபத்தை பண்ணுங்க. அதுமாரி ஒரு குரூப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், பெரிய லாபம் ஏற்பட போகுது. இது வரைக்கும் நம்ம தனியாக பண்ணிடலாம், நம்ம யாருமே நமக்கு வேண்டாம் அப்படி நினச்ச நம்ம சில பேரை இப்போ கான்டாக்டில் ஏற்படுத்திங்க. நல்ல கூட்டணி அமைங்க. கூட்டணி அமைக்கும் போதே கூட்டணிக்குன்னு ஒரு கொள்கை வச்சுங்க. இவ்வளோ தான் நான் உனக்கு கொடுப்பேன், நீ இவ்வளோ உழைக்கணும், நீ இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். குரூப் ப்ராஜெக்ட் இந்த டைம் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். கும்பராசிக்கு குரூப் ப்ராஜெக்ட் இந்த டைம் சக்ஸஸ் உண்டாகும். இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு தைரியமாக இறங்கி செய்யுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ஒரு 27 டைம்ஸ் டெய்லி காலையில் சாயந்தரம் சொல்லலாமா? 54 சொல்லலாம். ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. நான் ஃப்யூச்சரில் ஒரு மில்லியனராக ஆவேன். எப்பா என்னையா நீ ஒரு நிமிஷம் அசருதுன்னு நினைக்கிறீங்களா? இதை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. என் கும்பராசி குழந்தைகளே, நீங்கள் படுற வேதனையும் துன்பமும் எனக்கு தெரியுது. பணம் இல்லைங்கிறதுனாலையும் பணம் கிடைக்கலைங்கிறதுனாலையும் ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கலைங்கிறதுனாலையும் நீங்கள் படுற வேதனை அவமானம் எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு 5வது வீட்டில் குரு இருக்கிறார், அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த நேரம் நிறைய பிரச்சனைகள் விலக போகுது, நிறைய வழி கிடைக்க போகுது. இப்போ நாம் சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரத்தை டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் சொல்லுங்கள். முதல்ல இந்த கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தை போடுங்க. உங்களோட இந்த கமெண்ட் இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு போடுங்க. அதை டெய்லி சொல்ல ஆரம்பிங்க. நான் ஃப்யூச்சரில் மில்லியனராக வரப்போகிறேன், மில்லியனராக ஆவேன். நான் ஃப்யூச்சரில் மில்லியனர் தான் அப்படி கூட போடுங்க. நான் ஃப்யூச்சரில் மில்லியனர் தான் அப்படி போடுங்க. இந்த சொல்ல டெய்லி 54 டைம்ஸ் சொல்லுங்கள், 27 டைம்ஸ் சொல்லுங்கள். சொல்ல பைத்தியம் கூட சில பேர் நினைப்பான், சொல்லிட்டு போகிறான். இந்த பிரபஞ்சம் கேட்கும்ல, இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்ல. செஞ்சு பாருங்கள் குழந்தைகளா. துர்க்கைன்னு சொல்லுவாங்க.
அந்த துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மில்லியனராக நான் உங்களை சந்திப்பேன். பணத்தில் மட்டும் மில்லியனர் இல்லைங்க, குணத்துலேயும் நீங்கள் தான் மில்லியனர். நல்லா இருப்பீங்க. தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும், பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும்போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்போல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம், வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம், சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட, மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.